ஜெய் ஸ்ரீராம். 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேளுங்க. பௌர்ணமி, அருமையான பௌர்ணமி. அது என்ன சித்ரா பௌர்ணமி. அதில் முக்கியமாக கிரிவலம் போகிறவங்க, பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே சிறப்பான நல்ல நாள். மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசிக்கு கண்டிப்பாக திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குது. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய அழைப்புகள், அதாவது ஒரு வேலைக்கு கூப்பிடலாம், ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை வரவேற்கலாம், திருமண விஷயத்தில் கூட இருந்த தடைகள் விலகலாம். அது மாதிரி ஒரு அருமையான நல்ல விஷயம் மேசராசிக்கு. இதில் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி பரணி இந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பரணிக்கு புதன்கிழமையும் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே மேசராசியில் சந்திராஷ்டமம் இருக்கிறது கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். பொதுவாக என்ன, புதிய கடன் வாங்குதலை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் நல்ல விதமாக மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு வியாழக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும். அவங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை தேடுறது, புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த வியாழக்கிழமை தான் நல்ல நாள் நினைப்பாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமமாக போச்சு, பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மாற்றி செய்யுங்க. உங்களுடைய ராசிநாதன் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி சனி 2 நாட்களுமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த பணம் நமக்கு வேணும், நமக்கு யாராவது தந்திருப்போம் இல்லையா, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு வாங்கக்கூடாது. என்ன காரணம்னா அந்த சண்டை வேறு விதமாக கூட மாறிடும். அதனால் பெரும்பாலும் இந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் பணம் நமக்கு தர வேண்டியவர்கள் இருந்தால் அதை ஒரு நாசுக்காக கேட்கலாம், அல்லது பொறுமையாக கேட்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இந்த மாதிரி பணம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு முக்கியமாக பயணம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். கடகராசி என்பர்களுக்கு வாரம் முழுவதும் நல்ல சிறப்பு பலன்களுக்காக காத்திருக்கிறது. சந்திரன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பான இடங்களில் பயணம் செய்கிறார். 9, 10, 11 இடங்களில் பிரயாணம் செய்வதனால் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தன தானிய திரவிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சிரித்த முகத்துடன் உங்களுடைய தொழிலை செய்யும் உங்களுக்கு போகும் இடமெல்லாம் சிறப்பு இருக்கும். இந்த வாரம் முழுவதும் பெரிய சந்திராஷ்டமம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. உங்களுடைய தொழில் மேன்மை பெறும். புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படும், கடமைகள் நிறைவேற்றப்படும், கஷ்டங்கள் தீர்க்கப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் வேகத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதை மறந்துவிடக்கூடாது. அது கொஞ்சம் கவனம். சிம்மராசிக்கு அஷ்டம சனி வேகம் இருக்க வேண்டும், அதில் கூட விவேகமும் இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு தாராளமயமாக இந்த வாரம் பண வரவு இருக்கும். உங்களுடைய தியாக மனப்பான்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தெளிவான உங்களுடைய பேச்சு, தன்னம்பிக்கையான உங்களுடைய திறமை, உங்களுடைய கடுமையான உழைப்பு அனைத்தும் பணமாகும் நேரமாக இந்த கன்னிராசி இருக்கிறது. இந்த வாரத்தில் சனி பகவானின் பார்வை நேரடியாக விழுவதனால் புதிய வாடிக்கையாளர்களினுடைய சந்திப்பு ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய குறைகளை கேட்டு இதில் என்ன தவறு இருக்குது என்பதை திருத்திக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. துளாராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை வாரமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லுங்கள். சந்திரன் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. நம்மளும் சொல்கிறாங்க, அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள். பொண்ணு வீட்டில் ஜாதகம் கொடுத்தாங்க, ஆனால் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கோம், ஒன்றும் பதில் வரல. எங்கேயோ தொலை தொடர்பு அருந்திருந்தாலும் 7இல் சந்திரன் 8இல் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் பயணம் செய்யும்போது அதற்கான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு நல்லபடியாக இருக்கும். வயதில் சற்று பெரியவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியான நபரை சந்தித்து அதற்கான உடல் தீர்வு பெறுவதற்கான நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். சரியான நேரத்தில் மருந்து உணவுகளை சாப்பிடுவது மிகச்சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய பொன்னான வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியுடன் செல்வார்கள்.
பழைய கடன் பாக்கி வசூலாகும். புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உங்களுடைய அற்புதமான முயற்சி, வெளிப்படையான பேச்சு, திறமையான வடிவமைப்பு இவையெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து மற்றவர்கள் பிரமித்து போவார்கள். புதிய வாய்ப்புகளையும் புதிய சந்தர்ப்பங்களையும் கிடைக்கும் ஒரு அற்புதமான வாரம். வாரம் முழுவதும் பெருமாள் தரிசனம், பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது மேலும் வலு சேர்க்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரியமுடன் உங்களுடன் இருந்தவர்கள் உங்களை மிக பக்குவமாக பார்த்து கொள்வார்கள். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். வேலை சார்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். குறைந்த அளவு பணம் வந்தாலும் நிறைந்த மனத்தோடு செலவு செய்யும் உங்களை போன்றவர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாரம் முழுவதும் சிறப்பான பலன்கள் காத்திருக்கிறது. மகர ராசி என்பவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பதவி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி, உடல் உழைப்பு, பொருளாதாரம் துறை சார்ந்தவர்களுக்கு, வங்கி பணியாளர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு உருவெடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை சரியாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் நிலை சீராக இருக்கும். புதிய சீட் எடுக்கிறது, புதுசாக சீட்டில் சேர்றது, சீட்டு சம்பந்தமான சேமிப்பு, அலுவலகத்தில் ஒரு சீட்டு நடத்துகிறாங்க அதில் சேர்ந்துக்கிறது, அந்த மாதிரி பண விஷயங்களில் இந்த வாரம் முழுவதும் நல்ல பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருப்பதனால் கொஞ்சம் பணம், சிறிதளவு பணத்தை சேர்த்து வைக்கும் ஒரு நல்ல யோகமான காலகட்டமாக இந்த வார கிரக நிலை அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையிலிருந்து விடுதலை பெற்று நம்பிக்கை தான் மிகப்பெரிய செல்வம் என்று செல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மீனராசியில் 7.5 சனி நடந்தாலும் நல்ல விசேஷங்களும், இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, குடும்பம் சேர்றது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகிறது, சிரித்த முகத்துடன் உங்கள் கஷ்டத்தை மனதில் வைத்து கொண்டு வெளியில் தெரியாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசிக்கு. வியாபாரம் முன்னேற்றத்தில் நல்லபடியாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். நகை, வெள்ளி, தங்கம் வெளியில் எடுத்து செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். இந்த மாதிரி வார ராசி பலன்கள், 1 நிமிட ராசி பலன்களை பார்த்துக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.